ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்குங்க. வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆன்லைனில் வாங்கின பொருள்கள் யூஸ்லெஸ்ஸான்னு பார்க்கலாம். என்னென்ன யூஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நான் வாங்கி வச்சுருக்கிற பொருளில் இது கத்தி ஸ்டாண்டுங்க. ஃபஸ்ட்டு வாங்கினது தான். இது வாங்கி 4 வருஷம் ஆச்சு. ஜாஸ்தி யூஸ் இல்லைங்க. ஏன்னு கேட்டால் பாருங்க, கத்தி இந்த ரம்ப மாட்டம் இருக்குது. அதனால் இந்த ஒரு கத்தி தான் அறுப்பேன். இதெல்லாம் பாருங்கள் இப்படி இருக்குது. அதனால நான் சீக்கிரத்துக்கு இதை எடுக்கவே மாட்டேன். இது ஏதோ காய்கறி வெட்டுறதுக்குள்ள ஈஸியாக தான் இருந்தாலும் நம்ம கை வெட்டிடும். அதனால் இதை எடுக்க மாட்டேன். அடுத்த பொருள் பாருங்கள். இது மினி ஜூஸர் தாங்க. ஜூஸ் அடிக்கிறதுக்கு வேண்டி வாங்கினது. பையன் ஆசைப்பட்டு வாங்கினா. ஆனால் இது இப்படி அடிக்கிறனால இப்படி வச்சு தாங்க அடிக்கணும். இப்படி வச்சு தான் ஜூஸ் அடிக்கிறோம். ஒவ்வொரு சமயம் லீக்கேஜ் ஆகும். நம்ம இதாக யூஸ் இல்லாமல் இல்லை, ஜாஸ்தி யூஸ் பண்ண முடியாது. தண்ணி இல்லாமல் அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுதுங்க. அடுத்த பொருள் பார்க்கலாம் வாங்க. இது பாருங்கள், தேங்காய் சுரகிறது தான். இது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வாங்கின பொருள், வாங்கவே முடியாமச்சு. அதுக்கப்புறம் எப்படியோ போன மாதம் வாங்கினேன். நல்லா யூஸுங்க. சூப்பராக தேங்காய் சுரகுது, பொடியாக சுரகுது. நல்லா யூஸாக தான் இருக்குது. வாங்க அடுத்த பொருள் பார்க்கணும். இது தேங்காய் சுரகு தாங்க. இது ரொம்ப நாளாக நான் ஆசைப்பட்டு வாங்கின பொருள். சூப்பராக இருக்குங்க. தேங்காய் சுரகுக்கு மீஷோவில் தான் ஆஃபரில் வாங்கினது தான். நல்லா இருக்குது. இது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது வெங்காய கட்டுறதாங்க. நம்மக்கிட்ட எவ்வளோதான் கத்தி இருந்தாலும் ஏதாவது ஒரு பொருள் பார்க்கும்போது கிச்சனுக்குன்னா ஃபஸ்ட்டால் வாங்கிடுவோம். அந்த மாதிரி வாங்கினது தான் இது. இதுவுமே வாங்கி 4 வருஷமே ஆகிப்போச்சு. ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். வாங்கி அழகுக்கு வச்சுக்குவேன். ஏன்னா திட்டு வாங்குவேன். இருந்தாலும் இதெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்குங்கிறதுக்காக வாங்கிக்கிறது தாங்க. இது அவ்வளோக்காக யூஸ் ஆகிறதில்ல. கட் பண்ண முடியாது. அடுத்தது இது தாங்க. இது வாங்கி 7-8 வருஷமே ஆகிப்போச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது. நல்ல யூஸ் தாங்க. பழசே ஆகிடுச்சு, பிளைடும் போயிடுச்சு. ஆனாலும் இன்னையுமே பீட்ரூட்டு கேரட்டெல்லாம் ஸ்கூல் டைமில் இதில் இருக்கிறதுக்கு ரொம்ப சரியான ஈஸியாக இருக்குங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நல்ல யூஸ் தாங்க. இது பிளைடு போயிடுச்சு. இப்போ தான் யூஸ் இல்லாமல் ஆகிருக்கு. அடுத்தது இதுங்க. இதுவும் இடையில வாங்கினது தான். அம்மா ஆசைப்பட்டு வாங்கினாங்க. ஆனால் இது அவ்வளோக்காக யூஸ் ஆகிறதில்ல. நம்ம காயெல்லாம் குட்டி குட்டியாக வச்சா, அது கலவாக வச்சா கட் ஆகுது. இல்லாட்டி கட் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது. அடுத்தது இதுங்க, வெங்காய கட்டுறேங்க. இது பார்க்கறக்கு சூப்பராக இருக்குதுங்க. பார்த்தாலே ஆசைப்படுற அளவுக்கு இருக்குது. இதுக்கு வேண்டிய வாங்கணும், அழகாக இருக்குது சொல்லிட்டு மீஷோவில். வெங்காய கட்டுற தான். இதுவும் யூஸ் தாங்க உங்களுக்கு. இதை விட இது சூப்பராக யூஸ் ஆகுது. ஏன்னா வெங்காயத்தை போட்டு நம்ம இப்படி ப்ரெஷ் பண்ணோம்னாலே ஆம்லேட் போடுறதுக்கெல்லாம் ஈஸியாக பண்ணிக்கலாம். இது யூஸ் ஆகுதுங்க. சூப்பர் யூஸ் தான் இது. வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது இதுங்க. இது வாங்கி 2-3 மாதம் ஆச்சு. இதுவும் அப்படி தான். ரொம்ப நாள் ஆசைப்பட்டு வாங்கின பொருள் தான் இது. பாருங்கள், இந்த பாக்ஸ் தான். இதில் எடுத்துக்கிட்டேன். சூப்பராக இருக்குதுங்க. இது ரொம்ப நாளாக எனக்கு ஆசை, ஆனால் வாங்க முடியாமல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் செலவு காசு மிச்சம் பண்ணி வாங்கினது தான் இது. பிளைட்லாம் சூப்பராக இருக்குது. இதுலேயே எல்லா பிளைடு, இந்த கிழங்கு கட் பண்ணுறது, காய் கட் பண்ணுறது, வெங்காயம் கட் பண்ணுறது எல்லாமே இருக்குதுங்க. ஏதோ ஃபங்க்ஷன் டைம், மெயினாக எனக்கு நோன்பு டைமில் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டு வாங்கி வச்சுருக்கேன். வாங்கி வைக்கிறதோடு சரி, கத்தி தவிர்த்து எதையும் யூஸ் பண்ணுறதில்ல. அழகாக இருக்குது சொல்லி போட்டு அப்படி அப்படியே வச்சுக்குவேன். அடுத்த பொருள் பார்க்கலாம் வாங்க. இது தாங்க. இதுவும் மீஷோவில் வாங்கினது தாங்க. மீஷோவில் வாங்கினது தான் ஆஃபரில். இது சூப்பராக யூஸ் ஆகுதுங்க. இதில் கடுகு, சீரகம், வெந்தயம் இது போட்டு வச்சுருக்கிறேன்.
இதிலேருந்து நான் எடுத்து அஞ்சரை பெட்டியில் போட்டுக்குவேன் ஸ்டவ் பக்கத்தில் வைக்கிறதுக்கு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா நம்ம வாங்க பொருளை இதில் போட்டு வச்சுக்கிட்டேன். இது பாருங்கள், இந்த பட்டை கிராம் ஏலக்காய் பட்டை கிராம் பொடிங்க நல்லா யூஸ் ஆகுது. ஒரே இதில் இருக்கும் போது நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குதுங்க. இதுலேயே ஒரு டிப்பு, நான் ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு தட்டைப்பயிரெல்லாம் இதில் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் ஏதோ ஒரு பருப்பில் மட்டும் பூச்சி வந்தனால எல்லாத்துலேயுமே பரவிடுச்சு. அதனால் அதை காலி பண்ணிவிட்டு நான் இப்போ ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைப்பேன். இதில் போட்டு பார்க்கலான்னு வச்சுருந்தேன். காலி பண்ணிவிட்டு இப்போ எடுத்து கடுகு சீரகம் போட்டு வச்சுருக்கேன். சூப்பராக யூஸ் ஆகுதுங்க. இது நல்ல யூஸ் தான், வைக்கிறதுக்கும் அழகாக இருக்கும், யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குதுங்க. இதெல்லாம் தாங்க இது நான் வாங்கின ஆன்லைன் பொருட்கள். இன்னொரு முக்கியமான பொருள் வாங்கியிருக்கேன், அது இதை விட சூப்பராக இருக்கும். என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அடுத்த பொருள் இது தாங்க. இது மீஷோவில் 9 ரூபா பொருளில் வாங்கினதுங்க. பேகு சூப்பராக யூஸ் ஆகுது. இதில் ஆனால் பாப்பாவோட கொஞ்சம் சின்னதான ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டு வச்சுருக்கிறேன். புது ட்ரெஸ் தான், போடாமல் இப்போ யூஸ் பண்ணாமல் இருக்கிற ட்ரெஸ்ஸை இதில் போட்டிருக்கேன். எவ்வளோ வேணாலும் இன்னி வேணாலும் போடலாம். நான் வாங்குறப்போ பயந்து தான் வாங்கினேன், ஆனால் சூப்பராக யூஸ் ஆகுது. பாருங்கள் எவ்வளோ ட்ரெஸ் வச்சும் இன்னியுமே இடம் இருக்குது, அழகாகவும் இருக்குது. இதே ஒரே ஒரு பொருள் தான் 9 ரூபாய்க்கு கிடச்சிது. அந்த 8 மணிக்கு ஆஃபர் போடுறாங்கள அப்போ வாங்கினது தான். அதுக்கப்புறம் எவ்வளோ ட்ரை பண்ணியும் எந்த பொருளும் வாங்க முடியலைங்க, டைம் முடிஞ்சிருது. அவ்வளோதாங்க என்னோடய ஆன்லைன் பொருளுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இன்னொரு வீடியோவில் ஃப்ரீயாக இருக்கும்போது இதோட ரேட்லாம் போடுறேன். சூப்பராக ஒவ்வொன்றும் யூஸ் ஆகுது, ஏதோ 1-2 யூஸ் ஆகாமையே போகுதுங்க. இதெல்லாம் வீடியோக்காக வாங்கின பொருள் கிடையாது. இது 4-5 வருஷமாக நான் செலவு காசில் மிச்சம் பண்ணி வாங்கின பொருள் தான். உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்கள். இதெல்லாம் கிச்சனில் வைக்கும் போது அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.